ஏன்னா சுத்த உஷ்ணம் ஏற்பட ஏற்பட அதில் உள்ள அழுக்குகள், அதில் உள்ள திரையாதிகள் நீங்கி கொண்டே இருக்கும். அது என்ன அறிவு, ஒவ்வொன்றாக அறிவு இன்பம். இப்போ எனக்கு எப்படி அந்த அறிவு எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? எனக்கு இந்த 6ஆம் திருமுறையெல்லாம் படித்து எனக்கு வரலங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தை பிரித்து ஏதாவது ஒரு பக்கம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அடியவன் இங்கே சொற்பொழிவு பண்ணிவிட்டு எப்போயாவது போய் மறுநாள் போய் இந்த புஸ்தகத்தை அப்படி எடுத்து பிரிச்சேன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கே என்ன சொல்லணும் அது இருக்குது அதில். இதற்கு நான் என்ன செய்கிறது? இது சத்தியமாக நடந்தது, பெருமான் மீது சத்தியம் பண்ணுறேன், அப்படியே எனக்கு நடக்கும். இங்கே சொற்பொழிவு பண்ணிவிட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் இந்த 6ஆம் திருமுறையோ இந்த உரைநடைய பகுதியையோ இப்படி பிரிச்சேன்னா நீங்கள் என்ன சொல்லிட்டு போனோன்னா அது அதில் இருக்குது. அப்போ ஓதாது உணர்த்தப்படுகிறது. எனக்கு அந்த பேரின்பத்தை அடைஞ்சதுனால தான் அடியவன் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாயிற்று அடியவன் ஸ்நானம் பண்ணி. ஐயா பக்கத்தில் உட்காந்தா நாரதுன்ட்டாரோ உங்கள்கிட்ட சொன்னாரா? அப்போ ஏன் இந்த உடம்பு கற்பூரம் வீசுதடி என்ன உடம்பு அப்படின்னார் பெருமான். எனக்கு அந்த செய்தியை எங்கே எனக்கு காட்டி வைக்கிறார் என்றால், மின்ட்டில் என்ன தெருது, வீராசாமி பிள்ளை தெருவில் 7 கிணறு பகுதியில் ராமலிங்க பெருமான் 34 ஆண்டுகள் வாழ்ந்த வீட்டில் போகிறேன். அடியவன் படியேறி மேலே போயிட்டு இருக்கேன். அந்த ஸ்ரீபதி ஐயா அந்த வீட்டு ஓனர் ஒரே கற்பூரம் மணக்குது, என்னன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அடியவன் கிட்ட போனோன்னு, ஐயா உங்கள் மேலே தான் ஐயா அந்த கற்பூரம் வாசம் வீசுது. எனக்கு எங்கே அந்த பேர் கிடைக்கிது பாருங்க. ஒரு பெருமான் 34 ஆண்டுகள் வாழ்ந்த வீட்டில், அதுவும் ஒரு பிரம்மச்சாரி அந்த ஸ்ரீபதி ஐயா, எதன் மீதும் இச்சை இல்லாதவர், சிறிய குழந்தை போன்றவர், உயர்ந்த உத்தமர். அவர் வாயாலே அந்த சன்னிதானத்தில் எனக்கு அந்த பேர் கிடைக்கிது. உங்கள் மேலே தாயா அந்த கற்பூர வாசம் வீசுது. இது குளிக்காத பாண்ட பலகாலமா, அது அவருக்கு தெரியல, ஆனால் கற்பூரம் வீசுதுன்ட்டார். அப்போ அதற்காக அதுதான் ஐயா சொல்லுவார், சிறு ஒளிதனை கண்டு ஏமாறாத, பல்லு இழிச்சிடாத. சிறு ஒளி தெரியும், பல்லு ஒழிச்சிடாத. அங்கே கற்பூர வாசம் அவர் வீசுதுன்னு சொன்ன உடனேயே வேற ஒருவராக இருந்தாக்கா அங்கே ஆணவம் வந்து சேரும். ஆணவத்தை அடின்னு அடித்து கொல்ல அடுப்பில் வச்சு அடித்து தட்டி நிமித்துப்படணும். அங்கே இருக்கக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது. அப்போ என் உடல் பூராவும் ஒளி தெரிஞ்சுது. அது என் சொற்பொழிவில் இருக்குது, அதெல்லாம் நான் விளக்கணுன்னா உங்களுக்கு டைம் இல்லை. என் சொற்பொழிவை போட்டு பாருங்கள், எல்லாம் அதில் இருக்குது. அப்போ விவேகானந்தர் சொல்கிறாரு நண்பர்கிட்ட, என்ன நண்பா, எனக்கு 10-15 தினங்களாக நான் படுத்து, அவர் நல்லா இந்த மட்டும் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. அவர் கண்மூடி தியானம் பண்ணுறவர். அவர் நான் கண்மூடி படுத்திருக்கேன். அப்படி படுத்திருக்கும் பொழுது என் உடம்பெல்லாம் என் நெற்றியிலிருந்து மிகப்பெரிய பபுள்ஸாக ஒளி உருளையாக தெரிகிறது. வானவில் போன்ற கலர் கலராக தெரியுது. நான் ஒரு சொர்க்கத்தில் மிதப்பது போன்று இருக்கிறேன். எனக்கு அந்த ஒரு இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதுவெல்லாம் உங்களுக்கெல்லாம் அது மாதிரி இருக்குமான்னு அவர் கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை நரேன், எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை நரேன், நீ ஒரு உயர்ந்த பிறவி, அதனால் உனக்கு அப்படி தெரியலாம் நரேன்னு சொல்கிறார். ஆனால் அது தொடர்கதையில் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. தினத்தந்தி பேப்பரில் விவேகானந்தரை பற்றி தொடர்கதை போட்டிருந்துருக்காங்க. அதில் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. எனக்கு 1 மாத காலமாகவே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில். அப்போ அடிவன் என்ன பண்ணுறேன், 12 மணிக்கு தியானத்தை முடிச்சுக்கிட்டு படுக்கிறேன். படுத்து இப்படி அவர் விவேகானந்தர் கண்ணை மூடிக்கிட்டு தான் அவருக்கு தெரிஞ்சுதுங்கிறாரு. ராமலிங்க பெருமான் கண் மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்ட்டார். ஆனால் அடியவன் கண் விழித்து படுத்திருக்கேன், இழுத்து அந்த போர்வையை போத்துறேன்.
அந்த பபுள்ஸ் பபுள்ஸ் பபுள்ஸாக வானவில் போன்று மிகப்பெரிய கலரும் ஏகாந்தமாக இருக்குது. இதை என்ன பண்ணுறது, தன்னைத்தானே சும்மா அப்படி தட்டுறது, இப்படி தட்டினா இப்படி போகிற மாதிரி போகும், இப்படி வரும், பலவாறு இருக்கும். அது அது வந்து சத்தியமாய், பெருமான் மீது சத்தியமாய் என் வாழ்க்கையில் நடந்தது. என்ன அது வந்து நீங்களெல்லாம் எனக்கு கை தட்டணும், நீங்களெல்லாம் எனக்கு வந்து ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காகலாம் சொல்லப்படுவது அல்ல, அப்படி நடந்தது. இது எனக்கு என்னடா இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்குதே, இது சும்மா ஏதோ ஒரு பிரம்ம போல இருக்குது அப்படின்ட்டு. மறுநாள் மனைவி அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்காருமா, இது என்ன மாதிரி இது நீ உட்காந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு, வேறு ஒன்றும் சொல்லலை. இழுத்து போத்தினேன். இழுத்து போத்தினோடனே இந்த அம்மா பார்த்துட்டு, என்னங்க நான் எப்படி கண்டேன்னா, பபுள்ஸ் பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்குது, வானவில் போட்டு கலர் 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 கலராக அடிக்குது, உள்ளே எதுவும் மந்திரம் பண்ணுறீங்களா, இல்லை உள்ளே எதுவும் தீக்குச்சி வச்சு கிளிக்கிறீங்களா, இல்லை உள்ளே எதுவும் டார்ச் லைட்டை வச்சு அடிக்கிறீங்களான்னு இந்த அம்மா கேட்குது. நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இதை நான் மட்டும்தான் தெரியுதா இல்லை உனக்கும் தெரியுமாங்கிறதுக்கு தான் நான் உன்னை பார்க்க சொன்னேன். எப்படி? அப்போ இந்த அம்மா பார்த்துருச்சு. இதை மறுநாள் காலையில் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுது. என் பையன், பெரிய பையன் எல்லாருமே பார்த்துட்டு, சிச்சி அசிங்கமா இல்லை உங்களுக்கு, வெக்கமா இல்லை, இது என்ன இது ஒளி தெரிஞ்சிச்சு கிளி தெரிஞ்சிச்சுன்னு, இதெல்லாம் என்ன அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி அவன் ஏளனம் செய்கின்றான். இப்படியெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம், எல்லாம் சேர் போட்டு ஒரே கவலையா, என்னதுன்னு தெரியலையே, என்னன்னு தெரியல. எனக்கு நகை வேலை செஞ்சு பையன் கொண்டு வந்து சார்னு வெளியில் கூப்பிட்றான். என்னப்பா, ரெடி ஆகிடுச்சு, அதை போய் வாங்கிட்டு வாடாங்கிறேன். உள்ளே உட்காந்துக்கிட்டு பையன் போய் வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்தோடனே ஒரு ரோஸ் பேப்பரில் அந்த நகைகளை வச்சு அடியில் ஒரு பேப்பர், அது அன்னைக்கு வந்த அந்த தொடர்கதை உள்ள பேப்பரில் கிழிச்சிருக்கான். ஏன்னா எல்லாமே என்னுடைய 6ஆம் திருமுறையில் ஒட்டி வச்சுட்டேன். அந்த சாட்சியெல்லாம் என்னைக்கு எனக்கு வந்தது, எனக்கு என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே என்னுடைய 6ஆம் திருமுறையில் இருக்குது, சத்தியத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு காலம் எனக்கு ஜோதிக்கு பிறகு நீங்கள் எல்லாம் தேடி பார்க்கலாம். அப்போது என்ன சொன்னேன், நகை கொண்டு வந்து கொடுத்தேன். உடனே இதை பார்த்தேன், இந்தப்பா இது கொண்டு லாக்கரில் வை அப்படின்னுட்டு, இந்த அடியில் இருக்கும் பாருங்க ஒரு பேப்பர், இந்த பேப்பரை எடுத்து இப்படி பார்த்தேன். பார்த்தாக்கா ஒரு முண்டாஸ் தெரிஞ்சுது. இதுல நம்ம முண்டாஸ் மாதிரி இருக்கு. யார்? விவேகானந்தரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுந்து நில், துணிந்து எழுந்துரு, அந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவேகானந்தரை. ஏன் நம்ம ஆளும் முண்டாசு மாதிரி இருக்கே, பார்த்தாக்கா முண்டாசு நம்ம முண்டாசு தான். எடுத்து பார்த்தா அதில் இந்த கதை இருக்குது. இந்த மாதிரி நண்பர்கிட்ட கேட்குறாரு, தனக்கு இது மாதிரி வந்தது, நான் கண் மூடிக்கிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி தெரியுது. அப்போ எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்னா, அடியவன் கண் திறந்து, அதுக்கு தான் ராமலிங்க பெருமான் சொன்னது, கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணு, மூடிக்கிட்டு தியானம் பண்ணுன்னு சொல்லி இந்த தியானம், இந்த இது சொல்லிக் கொடுக்குறவங்கெல்லாம் அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க. அது முற்றிலும் தவறானது. அது மாதிரி சொல்லக்கூடாது. கண்ணை திறந்து கொண்டு தான் விளக்கு தியானம் பண்ணணும். கண்ணை திறந்து கொண்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு கற்பனையில் எல்லாம் வருது, கண்ணை திறந்தோடனே ஒன்றும் இல்லையே, இருள் வந்துடுது, இல்லாட்டா ஒளி வந்துடுது, ஒன்றுமே இல்லையே. அதற்காக கண்ணை திறந்துக்கிட்டு தான் ஜோதி தரிசனம் பண்ணணும், கண்ணை திறந்துக்கிட்டு தான் எல்லாவற்றையும் பார்க்கணும். ஏன்னா இந்த கண்ணே என் கண்ணுன் மணியேன்னு வரும் அகவல்ல, அந்த ஒளிப்பொருந்திய ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வாம்பார் பாரதியார். அப்போ அந்த ஒளிப்படைத்த கண், அந்த கண்ணும் அடியவனுக்கு உண்டு. எப்படின்னா, இப்போ இன்றைக்கி படுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, படுத்திருந்துட்டு விடியற் காலம் 3 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல லைட்டு கிட்டலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாதாரணமாக என்னை கிட்ட வந்து இப்படி பார்த்தாக்கா இந்த கண்கள்லேருந்து அந்த ஒளி ஒரு சின்ன ஒளியாக வந்து உமிழும். இதை ஒரு பையன்கிட்ட மெட்ராஸில் தங்கியிருக்கும்போது சொன்னேன், என் சிஷியன்ட்ட. அவன் என்ன பண்ணிவிட்டார், அந்த பையன் விடியற் காலம் கரெக்டாக 3 மணிக்கு எழுந்து ஐயா அப்படின்னார். நான் மாடியில் படுத்திருக்கேன், வாப்பா அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து என்னை வந்து பார்த்தார். பார்த்த உடனே
ஐயா அசந்து போனான். அசந்து போகப்பட்டு சொல்கிறார், ஐயா எனக்கு 2 கண்ணிலையுமே இந்த ஒளியை பார்த்துட்டேன், தெரிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. சரி இவன் நம்மளுக்காக முகஸ்துதிக்காக சொல்கிறாரோ என்னமோன்னுட்டு அப்போ கேட்டேன், சரி 2 கண்ணில் எப்படி அப்படி தெரிஞ்சுது ஒளி, அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கோ அப்படின்னு. கரெக்டாக சொன்னார். இந்த கண்ணில் ஒளி குறைவாகவும் இந்த கண்ணில் வெளி கூடவும் இருக்குன்ட்டார். ரைட், சந்தோஷம். எனக்கு அது இந்த கண்ணில் கொஞ்சம் குறைச்சலாக வரும். ஏன்னா இது வந்து சந்திரன், இது சூரியன், அதனால் குறைச்சலாக வருது. அது அந்த மாதிரி ஒவ்வொன்றும். ஏன் இப்போ இதெல்லாம் நான் வந்து சொல்வதற்கு, இதெல்லாம் சொல்லி எனக்கு புகழ் மாலையோ 2000 ரூபா நோட்டில் மாலையாக கோத்து எனக்கு போட்டாலோ எதையும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. ஒரு இளநீ வாங்கி கொடுத்தீர்களே ஆனாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், நீங்கள் எல்லோரும் பெறணும். ஏதோ பூசத்துக்கு வந்தோம், ஜோதி பார்த்தோம், ஜோதி பார்க்கல அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் அந்த அருளை அடையணும், அந்த ஒளியை தன்குள்ளே கொண்டுட்டு வரணும். ராமலிங்கம் அருட்பெருஞ்சோதியாகி அவர் அருட்பெருஞ்சோதி வேறு. சில பேர் சொல்கிறாங்க சொற்பொழிவாளர்கள்லாம், அருட்பெருஞ்சோதி வேறாம், ராமலிங்க சுவாமிகள் வேறாம், அப்புறம் இன்னொன்று என்னமோ இது வேறு அது வேறுங்கிறாங்க. இல்லை, அவர் தான் அருட்ஜோதி ஆயிட்டேன்னு சொல்கிறாருல்ல, அப்புறம் எப்படி அருட்பெருஞ்சோதி வேற ராமலிங்கம் வேறுங்கிறாங்க? அதனால் அது மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க. அருட்பெருஞ்சோதினாலே ராமலிங்க சுவாமிகள் தான், ராமலிங்க சுவாமிகள்னு சொன்னாலே அருட்பெருஞ்சோதி தான். எனவே நீங்கள் ராமலிங்கம் வள்ளலார் என்றெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். அந்த பெயரெல்லாம் அவருக்கு பிடிக்காது, அதெல்லாம் கடந்த கால பெயர். எனவே அருட்பெருஞ்சோதினே கூப்பிடுங்க, அருட்பெருஞ்சோதினே ராமலிங்க சுவாமிகளை பாருங்கள், அருட்பெருஞ்சோதினே அந்த விளக்கை பாருங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் என்று சொல்லிட்டு படுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் என்று எழுந்துருங்க, எல்லாம் வெற்றி பெறலாம். எனவே எல்லோரும் ஒரு நிமிஷம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை அடியவன் சொல்ல, எப்போ அதை கட் பண்ணிடாதப்பா, அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை அடியவன் சொல்ல நீங்கள் எல்லாம் இசைந்து சொல்லுங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அபயம்.